தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார் வணக்கம். இப்ப நம்ம பாக்குறோம், காங்கிரஸ் உங்களுடனான திமுகவுடனான கூட்டணியை முறித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 வருடமாக கூட்டணியில் இருந்தது அப்படின்றத பாக்குறோம். இப்போ தாவேகாவிற்கு ஒரே ஒரு நிபந்தனையுடன் ஆதரவை அறிவித்திருக்கிறது. கம்யூனல் போர்சஸ் அப்படின்னு மதவாத சக்திகளை மட்டும் எக்காரணம் கொண்டும் கூட்டணியில் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரே விஷயத்த சொல்லி இப்ப கூட்டணி மாறி இருக்கிறது, தாவேகாவுடன் கை கோர்த்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல தொண்டன் சந்தோஷமா இருக்கான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்றைக்கு இந்தியால காங்கிரஸ் எப்படி அழிஞ்சதுன்றதுக்கு ஒரு உதாரணம் இங்க நடந்திருக்கிறது. நல்லா தெரியுது எப்படி வட மாநிலங்கள்ல நிறைய இடத்துல காங்கிரஸ் இல்லாம போச்சுன்னா இந்த டிசிஷன் தான். அவங்களுடைய நம்பிக்கை இப்போ இன்னைக்கு மக்கள் வைத்திருந்த அவங்க ஒரு திடமான கூட்டணியில இருந்து வெளியில போறாங்க இல்லையா? அப்போ இதுக்கு இவங்களை உயர்த்தி பிடிச்சது திராவிட முன்னேற்ற கழகம். இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸே கிடையாது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் அவங்க போனதுல எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. என்ன, நம்முடைய இயக்க தொண்டர்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்காக உழைத்தார்கள், அந்த உழைப்பை கொண்டு சென்று இருக்கார்கள், அவ்வளவுதான். அதை பத்தி நாங்க வருத்தப்பட போவதில்லை. ஓகே. 2014க்கு அப்புறம் பார்த்தோம்னா பல மாநிலங்கள்ல அவங்களால லோக்சபா மக்களவை தேர்தலின் போதோ இல்ல மாநிலத்தில் எதிலுமே அவங்களால வெற்றி பெற முடியவில்லை. ஆனா தமிழகத்துல மட்டும் பார்த்தோம்னா தொடர்ந்து 10 MP 9 MPன்னு தமிழ்நாட்டுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம், அந்த பலத்தின்லதான் அவங்க தோல்ல ஏறி ஜெயிச்சிருந்தாங்க. அது என்னன்னா நம்மளுடைய கழக தலைவருடைய வாக்கு. அது மாதிரி நாங்க ஒரு வார்த்தை கொடுத்தா அதை கடைசி வரையும் நாம காப்பாற்றக்கூடிய அந்த பொறுமை நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு, எங்களுடைய தலைவருக்கு இருக்கு. அதை அவர் காப்பாற்றி கொண்டுதான் வந்தார். எந்த ஒரு சூழ்நிலையும் தொண்டர்கள் விருப்பம் இல்லை என்றாலும் கூட காங்கிரஸ் நம்ம கூட இருக்கிறது, நம்ம தோல்ல சுமக்கிறதுன்னு என்று நம்ம உடன்பிறப்புகள் சொன்னாலும் கூட ஒரு கூட்டணி தர்மம் என்றதை அதை கடைசி வரை கடைபிடித்தவர் எங்களுடைய தலைவர். அவர்கள் செய்தது நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு எப்படிப்பட்ட துரோகம் என்பது. இது ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அவர்கள் திறந்து ராகுல் காந்தி அவர்கள் சகோதரர் என அழைத்து வந்தார்கள். இப்போ இந்த உறவு இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ராகுல் காந்தி தான் இதுக்கு மெயின், அவர் தான் விஜயுடன் கூட்டணி என்பதை தேர்தலுக்கு முன்பே சொல்லி வந்தாருன்னு ஒரு பார்வை இருக்கு. இதுல நீங்க எப்படி ராகுல் காந்தியோட இந்த டிசிஷனை எடுத்துக்கிறீங்க? இல்ல, மொத்தத்துல ராகுல் காந்தியோட டிசிஷன் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபெயிலியர் மாடலா இருந்திருக்கிறது இதை வைத்து எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க இந்தியாவில காங்கிரஸோட அந்த டிசிஷன் எல்லாமே தவறு என்பது இப்ப இங்க பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல பண்ணது அது எடுத்து காட்டுகிறது. இப்ப நாங்களாம் அதான் யோசிக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில காங்கிரஸ் எப்படி போயிருக்குன்னா இது போல சூழ்நிலையை அவர்கள் முடிவுகளை அந்த டிசிஷன் எடுத்த காரணத்தினால்தான் அவங்களுக்கு போயிருக்கும். எங்களை பொறுத்தோம்னா அது தெளிவா தெரியுது இப்போதைக்கு, அது கணிக்க முடிகிறது. சோ இந்த இதுல மக்களவையில மாநிலங்களவையில இதுல திமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இதுல இந்தியா கூட்டணி, அதுல இந்திய கூட்டணியில இதுல நீங்க தொடர்வீர்களா, இல்ல எப்படி மற்ற மாநில இதோட இன்ஃபுளுன்ஸ் பேச இருக்கிறீர்களா? ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்களும் காங்கிரஸ் மீது கோபத்தில் இருக்காங்க. எல்லாம் நம்முடைய தலைவர்கள் நிச்சயமாக அதை ஒன்று கூடி பேசுவார்கள். அது ஒரு தலைமையில என்ன தலைவர் இருக்கார், அவருதான் எல்லாமே பேசுவாங்க, அவங்க யோசிப்பாங்க, ஆலோசனை நடக்கும். இது ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெரிய காங்கிரஸுக்கு ஒரு கரும்புள்ளியாகத்தான் நான் கருதுறேன். ரொம்ப நன்றி சார், நம்ம பேசிக்கலாம். தேங்க்யூ.